ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை பார்ப்போம். பிறகு சங்கீதத்தில் நீதிமொழி போவோம். 61ஆம் அதிகாரம் ஏசாயாவில் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை தெளிவாக இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் எதற்காக இந்த செக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு? சுவிசேஷத்தை அறிவிக்க, அதற்கு என்னை தகுதியுள்ளவனாக்க, அதற்கு என்னை தயாராக்க. அபிஷேகம் ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் அல்ல, நடுங்கிறதுக்கும் குதிக்கிறதுக்கும் அல்ல. குதிச்சுட்டு நடுங்கிட்டு சுவிசேஷம் சொல்லுங்க. குதிச்சுட்டு நடுங்கிட்டு ஒருத்தரும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா வீணா போச்சு. எல்லாம் ஒரு பிறகும் கிடையாது, குதிச்சுதான் மிச்சமாகும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டவர்கள் யாருங்க? தெருவில் இருக்கிறவங்க, சேரியில் இருக்கிறவங்க, தள்ளப்பட்ட ஜாதி சொல்லப்படுறவங்க, சிறுமைப்பட்டவர்கள், ஏழை, விதவைகள். ஆமாம், இயேசு அறியாதவர்கள். அதுலேயும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கினவர். இயேசு அறியாதவர்கள் கூட பொருளாதாரத்தில் நல்ல நிலைமை இருக்கு. அவங்க மாத்திரம் இல்லை, பின்தங்கினவர், புறக்கணிக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க. அவர்களை இந்த சுவிசேஷம் அவர்களை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றியிருக்கிறார். 2ஆம் வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டினாலையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். 2ஆம் வசனத்துடைய முதல் 2-3 லைனில் எச்சரிங்க, நியாய தீர்ப்பு வருதுன்னு எச்சரிங்க, பாவத்துக்கு தண்டனை உண்டு எச்சரிப்பு கொடுங்க. அதுதான் 2ஆம் வசனத்துடைய முதல் 2-3 லைனு. அப்புறம் அது கடைசி லைன் தான் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். ஆறுதல் சுவிசேஷம் தான் உண்மையான ஆறுதலை மக்களை கொண்டு வர முடியும். நாம் கொடுக்குற பணம் ஆறுதல் பண்ணலாம், நம்ம கொடுக்குற உதவிகள், பொருளாதார உதவிகள் ஆறுதல் பண்ணலாம், அதெல்லாம் டெம்பரவரி. ஆனால் இயேசுவை பற்றி அவர்கள் சுலபமானால், இயேசுவை பிடித்து கொள்ளுவார்களானால் அந்த ஆறுதல் இந்த ஆறுதலை விட மேலான ஆறுதல். 3ஆம் வசனம் பாருங்க, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நான் வந்தது, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. ஆண்டவர் எனக்கு என்னுடைய பாவங்களை கழுகினது எனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குனது என்னுடைய நன்மைக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. அதுதான் அந்த 61ஆம் அதிகாரத்துடைய சுருக்கம். நாம் எப்போதுமே ப்ரொடக்டிவ் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். குட்டி போடுற கிறிஸ்தவர்களாக இருக்கும், புதிதாய் பெற்றெடுக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கும். நீங்கள் சொல்லவே முடியாது. யாருக்கு எப்போ இயேசு சொன்னீங்க, அந்த நபர் எப்போ மாறினார் நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் நினையாத நேரத்தில், ஏதுவார நேரத்தில் அந்த நபர் அற்புதமாக மாறி இருப்பார். நினைக்கிறேன், நான் வரும்போது தான், வீட்டிலேருந்து வரும்போது என்னோட யாரோ வந்திருந்தாங்க. பட் சொன்னேன்னா, இந்த பாஸ்டர் சார்ல்ஸு உடனே அவர் அந்த என்னோட வந்து சொன்னாங்க, போர்டிங் ஹவுஸில் இருந்த தம்பிங்களா? ஆமாம். நான் நினைக்கவே இல்லைங்க. நான் சொன்னேன், நான் நினைக்கவே இல்லை அந்த சார்ல்ஸு இப்படி மாற்றமும் இப்படி வளர்ச்சி வரும் நான் நினைக்கவே இல்லை. ஆண்டவர் செய்கிறார். ஆமாம் ஆமாம். சமீதம் நீங்கள் சொல்கிற சுவிசேஷம் அந்த வசனம்
எப்போ முளைக்குன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போன பிறகு. நீங்கள் இருக்கவரில் இருக்காரு, நீங்கள் பார்க்கணும் ஆசையாக காத்துட்டு இருப்பீங்க. இல்லை, எல்லாரும் அப்படி இல்லை, சில கனிகள் ஆண்டு வழி அப்படிதான். உண்மையானபடி சர்ச்சு பிறந்தது இயேசு கிறிஸ்து போனவர், பவுல் போனவர், அல்லது பவுல் ஜெயில் இருக்கும்போது. பவுலால் ஆரம்பிக்கப்பட்ட எத்தனை சபை? எபேசு சபை, கலாத்திய சபை, கொரிந்து சபை, கொலாசி சபை. ஆனால் அங்கே போக முடியாது, ஏன்னா அவர் ஜெயில் இருக்கிறார். ஆகையினால கிறிஸ்து வாழ்க்கை ரீப்ரொடக்டிவ் வாழ்க்கை. சரி, இனி நீதிமொழி 10ஆம் அதிகாரம் திருப்பி. நீதிமொழி 10வது அதிகாரம் எல்லாரும் எடுங்க தயவுசெய்து. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவரே, வாரத்தில் ஒரு நாள் யாருக்காவது நான் கற்றுக்கொண்டதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு சீசன் இப்போ கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. நம்பரை எதிர்பார்க்காதீங்க, பெரிய நம்பர் வரட்டும், பெரிய எண்ணிக்கை வரட்டும். 1, 2, 3 பேர் போதும், ஒரு ஆள் போதும், 2 ஆள் போதும், 3 ஆள் போதும். ஆண்டு அதிகமாக இருந்ததுன்னா சந்தோஷம், ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் கேட்கணும், முயற்சி பண்ணும், அதை ஆண்டவர் செய்வார். திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பைபிள் டீச்சிங் நடந்திருக்கு, பல இடங்களில் நடக்கும். நினச்சி பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சத்தியம் எழுது ஒரு 10 இடத்துல நடக்குது. நினச்சி பாருங்க, அந்த 10 இடத்துல ஒரு 10 பேர் கூடுறாங்க, பைத்து 100 பேர். ஆனால் நடக்குது அப்படி 10, ஒரு 1 தான் நடக்குது. ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஓகே, நீதிமொழி 10ஆம் அதிகாரத்தில் படுத்தி எல்லாம் பைபிள் எடுத்துட்டீங்க. 6ஆம் வசனத்தை பாருங்க, நீதிமான். 7ஆம் வசனத்தில் நீதிமான், அதை மார்க் பண்ணிங்க. 11ஆம் வசனத்தில் நீதிமான், 13ஆம் வசனத்தில் நீதிமான், அப்புறம் 14 ஞானவான்கள். நீதிமான் ஞானவான்கள் ஒருத்தரே தான். 15 நீதிமான், அப்புறம் 21 நீதிமானுடைய உதடுகள், 28 நீதிமான்கள், 31 நீதிமான்கள். நீதிமான்கள் யாரு? பைபிள் பிரகாரம், புதிய ஏற்பாட்டு பிரகாரம் நீதிமான்கள் யாரு? பழைய ஏற்பாட்டு பிரகாரம் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன் நீதிமான், யூத மதத்தில் மாற்றவன் நீதிமான். புதிய ஏற்பாட்டு பிரகாரம் நீதிமான் யார்? அதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவள் நீதிமான். ஆமா, எஸ். யோவான் 1:12, கிறிஸ்து அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா யார் அவங்க? நீதிமான்கள். அங்கீகாரம் கொடுத்தார். 2:5-17 கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டி, எல்லாம் பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீதிமான். அந்த அந்த வழியில் நாம் வந்த நீதிமான்களாக இருக்கும். விசுவாசத்தில் இயேசுவை விசுவாசிக்கிறது மூலம், அவருடைய இரத்தத்தால் கழுவுனது மூலம், அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது மூலம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது. சர்ச்சுக்கு போனதுனால அல்ல, பைபிள் படித்ததுனால அல்ல. இதெல்லாம் நீதிமான்கள் செய்ய வேண்டிய பணி. அந்த பணியை செய்கிறதெல்லாம் நீதிமான்கள் அல்ல. நீதிமான்கள் அவைகளை செய்வார்கள், அவைகளை செய்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல. ஸோ 6ஆம் வசனத்தில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அடிக்கடி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்
பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லி துதித்து கொண்டே இருங்க. ஏராளமான ஆசீர்வாதம் தந்திருக்கார். மனைவியை கொடுத்தது ஆசீர்வாதம், கணவனை கொடுத்தது ஆசீர்வாதம், பிள்ளைகளை கொடுத்தது ஆசீர்வாதம், பிள்ளைகள் கொடுக்காமல் இருப்பதும் ஆசீர்வாதம். பிள்ளை இல்லாத மலடியே இப்படி சொல்ற. நான் என்னுடைய 2 மகளும் குழந்தை கிடையாது. மூத்த மகளும் குழந்தை இல்லை, 2ஆவது மகளும் குழந்தை கிடையாது. அதை ஏற்றுக்கொள்வது அவ்வளோ சுலபமாக இருக்கல. ஏன்னா எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும், அது இல்லை, கிடைக்கல. ஆனாலும் மகிழ்ந்து கழிவு. அவர் கொடுக்கிறது போதும், அவர் கொடுக்காம இருப்பது போதும். நீதிமான் சிறுசு மேல் ஆசீர்வாதம் தங்கும். அந்த ஆசீர்வாதம் உள்ள மனிதர்களாக நீங்க எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும், எந்த நபருக்கு கை கொடுத்தாலும், எந்த நபரை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னாலும், உங்க மூலம் அந்த நபர் நீங்க அறியாத வழியில ஆசீர்வதிக்கப்படுவார். ஏன்னா நீங்க விசேஷமாக பரலோகத்து கூட தொடர்பு கொண்டிருக்கிற நீங்க மாத்திரமல்ல, இது கூட என் வாழ்க்கை நடந்திருக்கு. நீங்க ஆவியில் நிறைந்திருப்பீர்களானால், ஒரு ஆவியில் நிறையாத அசுத்தாவில் நிறைந்து உங்களை கண்டா பயந்து ஓடுவான், மிரளுவான், உங்களை அவர் வர வேண்டாம்னு சொல்லுவான். ஆகும் நீங்க அதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நீதிமானுக்கு அவ்வளவு, அந்த நீதிமானுடைய பரிசுத்தனுடைய பவர், அந்த பரிசுத்தனுடைய பவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது, இலவசமாய் கொடுக்கப்பட்டது, விசுவாசத்தினால வாங்கி இருக்கிறோம். நம் சாதாரணமானவர் அல்ல. என் பொண்ணு 3 பொண்ணு கல்யாணம் ஆகாதபடி அநேக வாலி பிள்ளைக்கு என்னை கல்யாணம் கொடுக்க என்னை கூப்பிடுவாங்க. நான் நினைப்பேன், ஆண்டவரே இந்த கையால் எத்தனை கல்யாணம் கொடுத்து, இந்த தாலி கட்டுற பழக்கம் உள்ளவங்க எத்தனை தாலி ஆசீர்வதித்து கொடுத்தேன். ஆனால் என் 3 பொண்ணுக்கு மாப்பிள்ளை இல்லை. அதே மாதிரி என் 3 பொண்ணுகளுக்கு கல்யாணமானவங்க குழந்தை இல்லாத போது மற்ற அநேக பேருக்கு குழந்தைகள் போய் ஆசீர்வாதத்துக்கு கொடுத்துட்டு வந்தேன். நான் சுலபம் அல்லாது, ஆனால் முடியும். இயேசு நாமத்தில் முடியும். யோபு தன் சகோதரனுக்காக ஜெபித்த போது தன்னுடைய எல்லாத்துக்கும் முடிவு வந்தது. அதுதான் நாம் 61 சங்கீதத்தை பார்த்தோம். ஐ மீன் ஏசாயால் பார்த்தோம். நீங்கள் மற்றவருடைய காரியத்தை பூர்த்தி பண்ணுங்க, உங்க காரியத்தை அவர் நிச்சயம் பூர்த்தி பண்ணுவார். பாஸ்டர் இயேசு மாதம் வந்தாருன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? வரும்போதெல்லாம் வட வாங்கிட்டு வருவார். உண்மையாவே அது ஒரு சின்ன ஆசீர்வாதம், அற்பமா எண்ண முடியாது. வெறுங்கையோட வரவே வந்ததே இல்லை. ஒன்னா போண்டா வச்சிருப்பாரு, வடை வச்சிருப்போம். சத்தமா சொல்லுங்க, அவர் கேட்கிற மாதிரி. ஆமா, we are people to bless others. Hallelujah. நாம் நமக்கு ஆசீர்வாதமும் நம் மூலம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமும். நீதிமானுடைய சிறுசு மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். பால் ஒரு பைபிள் டீச்சர், நான் ஒரு பைபிள் டீச்சர், இங்கே நிறைய பேருக்கு இங்கே பைபிள் டீச்சர். நம்ம மரித்து போவோம், ஆனால் நமக்கு பின்னாடி வருவர் சொல்லுங்க. ராஜா சுல்ராஜன் ஒருத்தர் இருந்தார், சார்லஸ்னு ஒருத்தர் இருந்தார். உங்க எல்லாரும் பேர் எனக்கு தெரியாதுன்னு பேர் சொல்லாம தவிக்கிறேன். நான் உங்க பேரை சொல்லுவோம், நிச்சயமாய் சொல்லுவோம்.
நீதிமானுடைய புகழ் பெற்று விளங்கும். 11ஆம் வசனத்தில் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியா நீதிமானுடைய வாய். அதனால தான் நம்ம வாயை, நம்முடைய நாக்கை எல்லாத்துக்கும் திறக்கக்கூடாது. ஏன்னா பரிசுத்த வார்த்தைகள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் இந்த வாய் வழியாக, இந்த நாவு வழியாக தேவன் இந்த நாவை வாயை உபயோகித்து பேசுறதுக்கு சுத்தமாய் வைத்துக் கொள்றதுனால கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. உலகத்தாராக இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் பேசலாம், சிரிக்கலாம், ஏளனம் பண்ணலாம், பரிகாசம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நீதிமானுங்கிற அந்த பட்டத்தை வாங்கின பிறகு, நீதிமானுங்கிற அந்த பொசிஷனுக்கு நம்ம ஆக்கின பிறகு நம்முடைய வாய் திறக்கிறது தேவனுக்காக மாத்திரம் திறக்க வேண்டும், ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் திறக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாவையும் அப்படிப்பட்ட வாய் ஆண்டவர் கொடுப்பாராக. இதே நீதிமொழியில 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம், 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6:16 நீதிமொழி. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. அவைகள் யாவன மேட்டுமையான கண், பொய்யின் நாவு. பாருங்க, நாக்க குருத்து. அதே மாதிரி யாக்கோப்பில் நாக்க குருத்து நிறைய எழுதியிருக்காராம். வாசித்து பாருங்க டைம் கிடைக்கும்போது. நாவை எவ்வளவு கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நாவின் வழியாத்தான் ஆசீர்வாத வார்த்தைகள் புறப்பட்டு போகிறது. அந்த நாவின் வழியாத்தான் அழிந்து போகிற வழியில் போயிருக்கிற ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிற வார்த்தை அதிலிருந்து தான் வரப்போகிறது. அந்த ஆமாம் 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 ஜீவ வார்த்தைகள் அந்த நாவின் வழியாக தான் வரும். நம்முடைய நாவு ஸ்பெஷலாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாவு பிரதர்ஷன ஒரு கான்ஃபரன்ஸ் போய்க்குன்னு நினைக்கிறேன் நான். நாக்கு பிரதர்ஷன இல்லை, அவ்வளோ முக்கியமானதா நம்முடைய நாவும் நம்முடைய வாயும் அவ்வளோ முக்கியமானது. ஆமாம், அது அழிச்சும் போடும். ஒரே நாவின் வழியாக சாபமும் வரும். ஆமாம், ஒரே நாவல. ஆமாம், அதனால தான் கேர்ஃபுல்லாக இருக்கும். சரி, மறுபடியும் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமான உதடுகளில் விளங்குவது ஞானம். ஞானத்தை பெற்றுக்கொள்ள இந்த புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிக்கணும், விடாமல் வாசிக்கணும், தியானிக்கணும், வாசிக்கணும். அடிக்கடி அதை பற்றி பேச வேணும், அடிக்கடி அதை பற்றி சொல்ல வேணும். இது இந்த வார்த்தை, இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் நம்முடைய மைண்டில் சர்வசாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்க வேணும். என்னை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு நம்ம அதை அனுமதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ரத்தத்தில் கூட அந்த பரிசுத்த வார்த்தைகள் ரத்தத்தில் ஊறி போய்விடுமா. நான் ஆச்சரியப்படுவேன், என்ன நினச்சி நான் ஆச்சரியப்படுவேன். ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு, விசேஷமாக ஊழியத்துக்கு வந்த பிறகு, பொய் பேசாதிருங்கள் என்கிற அந்த ஒரு வசனத்தை எடுத்து, ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ஒரு பொய் கூட பேசாமல், தமாசு கூட பேசாமல் இருக்குது எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் ஜெபிச்சேன். பல மாதங்களாக ஜெபிச்சேன். இப்போ நான் பொய் பேசணுன்னாக்க தேடும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுதான் உண்மை. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, உள்ளதையெல்லாம் உடனே போய்ட்டு வந்துட்டீங்க அப்படிப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மறைச்சிருங்க, பொய்யை சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு தெரியல. பொய்யை பொருந்து பேசும். அது சரி, அதுக்காக வேண்டி நம்ம எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாது இல்லையா. அதுவும் அதிலே சிந்திக்க வேண்டியிருக்கு. நாவு, ஜீவோ, வாய், நாவு. அப்புறம் 13ஆம் வசனத்தில் 10:13 நீதிமொழிகள், புத்திமானுடைய உதடுகள். ஒவ்வொரு அவயத்தையும் ஆவியானவர் கேட்கிறார். ஒவ்வொரு அவயமும், மைண்டு,
சிந்தை, இருதயம், கை, காலு, no parts of our body is left out. நம்ம பாடியில் இருக்கிற எந்த உறுப்பும் அவர் வேண்டாம்னு சொல்றதே இல்லை. அதை பரிசுத்தப்படுத்துகிறார். உச்சந்தல் உள்ளங்கால் வர நினைச்சு பாருங்க. அந்த பாடி பார்ட்ஸ் பத்தி நினைக்கும் போது, ஆண் உண்டாக்கும் போது சரி, பெண்ணை உண்டாக்கும் போது சரி, உச்சந்தலிலிருந்து சுண்டு விரல் வர அந்த முதல் மண்ணால செய்து அவரே அதை வணைஞ்சு மூக்கு பிடி, வாயு பிடி. அதனால எல்லா பார்ட்ஸ் அவர் பாடி. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகனுடைய 14 ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். அறிவு எங்கிருந்து கிடைக்குதுங்க? பைபிள் ஸ்டடியில், நீதிமான் கூட பேசும்போது, பிரசங்கத்தில், ஜெபிக்கும் போது, பாவரிக்கை செய்யும் போது அறிவு சேர்த்து கொள்ளப்படுது. சாலமோன் தான் சிறுவயனாக இருக்கும்போது ஜெபிக்கிறார். ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை டெஸ்ட் பண்றதுக்கு அவர் விரும்புகிறார். அப்போ 2 பொம்பளை வருவாங்க. படிச்சிருக்கீங்களா? நினைச்சு பாருங்க. அந்த ஞானம் 2 பேர் ஒரே டைப்பு, ஆனால் ஒருத்திக்கு குழந்தை. இப்போ அந்த குழந்தைய மாற்றி போட்டால் கண்டுபிடிக்க முடியாது. சாலமோன்கிட்ட கொண்டு வர்றாங்க. தேவன் கொடுத்த ஞானம் டெஸ்ட் பண்ணப்படுகிறது. அவர் கொடுக்கிற எல்லாமே டெஸ்ட் பண்ணப்படுவாங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனையும், அது உலகப்பிரமான பொருளாகட்டும் அல்லது ஆவிக்குரிய வரங்களாகட்டும், அத்தனையும் தேவனால மாத்திரம் கொடுக்கப்பட்டது. பதவி அவரால் கொடுக்கப்பட்டது. நான் பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த வாஷ்ரூம் எல்லாம், டாய்லெட் எல்லாம் கழுகுனேன். 2-3 வருஷம் செய்தேன். கக்கூஸ் கழுவுவேன். வெள்ளைக்கார அழுக்கெல்லாம் நாங்கள் விடுவோம். சில சமயத்தில் இப்படி எண்ணெய் வரும், தலைவீதி உனக்கு. அப்புறம் அந்த எண்ணத்தை வெளியே தள்ளிடுவேன். தொடர்ந்து செய்தேன். ஆண்டு சொன்ன, ஆண்டவரே நீங்கள் தான் இதை எனக்கு அனுமதிச்சிங்க. வெளிநாட்டில் போய் இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்ய நீங்கள் தான் அனுமதிச்சிங்க. ஒரு மலிவான வேலை, இழிவான வேலை, அவ்வளோதானா? இந்தியாவுக்கு வந்தோம். ஈரோட்டில் இருக்கும்போது அங்கே எங்கள் வீட்டினுடைய கேட்டில் நின்றுட்டுருக்கேன். வெள்ளைக்காரன் வந்தார். ராஜா சொல்றாஜு தெரியுமா? நான் தான் ராஜா சொல். உங்கள் கூட கொஞ்சம் பேசுவோம். சரி, உள்ள வேலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். உங்களை பற்றி கனடாவிலேருந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்துருக்கு. சிஐஜி மிஷன் 120 சிஐஜி மிஷன் சர்ச்சஸ், ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு தலைவர் தேடிட்டு இருக்கோம். அது உங்களை தான் போட சொல்லி. அப்படி தான் சிஐஜி மிஷன் நான் சேர்மனாக வந்தேன். ஆனால் 3-4 வருஷம் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தேன், டாய்லெட் கழுவிட்டு இருந்தேன். பிலிப்பு 2ஆம் அதிகாரம், அவர் தேவனாய் இருந்த அவர். படிச்சிருக்கீங்களா? பிலிப்பு 2ஆம் அதிகாரம். தம்மை அடிமையின் ரூபமிழாய்
அப்புறம் 10ஆம் வசனம், பிதாவாகிய தேவனும் அவரை உயர்த்தினார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில சாதாரணமான இழிவான சந்தர்ப்பங்களை ஆண்டு அனுமதிப்பாரானால் சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இப்போ உங்களால் சகிக்க முடியாமல் இருக்கலாம், இப்போ உங்களுக்குள்ள ஏன் எனக்கு மாத்திரம் என்கிற அந்த கேள்வி மேலே மேலே வரலாம். எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நான் என்ன அப்படி கொடூரமான பாவம் செய்யுது? இல்லை, அவர்கள் உயர்த்தப்படாத இடத்தை விட நீ உயர்த்தப்பட போகிறாய். நீ உன்னுடைய புகழ், உன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. பொறுமையோடு காத்துரு, பொறுமையோடு வெயிட் பண்ண. இந்த பாடுகள் எல்லாத்துக்கும் முடிவு நிச்சயமாக வரும். ஞானவங்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். 16ஆம் வசனத்தில் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொண்டு வருகிறது. பிரயாசம்னா என்ன அர்த்தம்? கடின உழைப்பு. எனக்கு தாங்க ரெஸ்டே கிடையாது, எல்லாருக்கும் ரெஸ்ட் கிடையாது. நான் காலையில வேலை செய்யணும், பகல்ல வேலை செய்யணும், ராத்திரி வேலை செய்யணும், நேரத்தில் இருந்துருக்கணும், லேட்டாக படுக்கணும். நான் எப்போ பாரு வேலை 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 செஞ்சுட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? நீ நீதிமான். இப்படியெல்லாம் பரியாசம் பண்ணாதீங்க. இல்லை, அதுதான் உண்மை. நீ நீதிமான், பரிசுத்தன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதனால இந்த சத்திய வசனம் நம்ம எப்படி புடமிடுறது பாருங்க, நம்ம எப்படி உருவாக்குது பாருங்க, நம்ம எப்படி உற்சாகப்படுறது பாருங்க. இந்த வார்த்தை எழுதப்பட்ட இந்த வார்த்தை, அதனால தான் இதை பற்றி என்ன சொல்லிருக்கு? வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள், அது இருக்கிற சின்ன உறுப்பாகிலும். இங்கிலீஷ் பைபிளில் ஈவன் த டாட், ஃபுல் ஸ்டாப், அந்த டாட்டுக்கு மாறாது, நிறைவேறின பிறகுதான் அது கூட நிறைவேறணும் என்று இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறார். நீதிமானுடைய பிரயாசம், மறுபடியும் 20ஆம் வசனத்தில் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. சாதாரண எலும்பில்லாத நாவல்ல, அநேகரை வாழ வைக்கிற, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற. உங்க வாழ்க்கையில் நீங்க நினைச்சு பாருங்க, திடீர்னு ஒருத்தர் உங்களை தேடி வருவாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் சொல்லுங்க, சிஸ்டர் கவலைப்படாதீங்க. அந்த நபருக்கு அது எந்த அளவில் நம்பிக்கையும் உற்சாகத்தை விட்டு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீதிமானுடைய நாவு சுத்தமான வெள்ளி. இதை நான் மறந்துடக்கூடாது. இது வெறும் நாவு தானே, எப்படி வேணாலும் செய்யலாம், அழுக்கு பண்ணலாம். நோ, முடியாது. பதினொன்றாம் வசனத்தில் நீதிமானுடைய வாய், 20ஆம் வசனத்தில் இல்லைங்கம்மா, 20ஆம் வசனம் நீதிமானுடைய நாவு, 21 வருங்க நீதிமான உதடுகள். உதடுகள், நாவு, வாய். வா, அழிந்து போற மண்ணால செய்யப்பட்டது தான் இது. ஆனால் அதைவே ஆவியானவர், தேவாதி தேவன் பிரயோஜனமுள்ளதாக, பிரயோஜனமுள்ள நாவாக, பிரயோஜனமுள்ள வாயாக, பிரயோஜனமுள்ள உறுப்புகளாக. 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகள் எழுதின சில செய்திகள், ஆண்டவர் பற்றிய செய்திகள், 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு. இது நம்ம இருக்கிற எத்தனை நூற்றாண்டு? 21ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு. அவங்க கையால் எழுதின அந்த செய்தி நான்
சில நாளுக்கு முன்னாடி வாசிக்கும் போது நினைச்சேன், எப்போ எழுதுனது? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் அந்த கையினுடைய அந்த எழுத்து, அந்த கையால் எழுதின அந்த சாதாரண கையினுடைய வலிமை இப்போ 21ஆம் நூற்றாண்டில் என்ன போல ஆயிரம் பேருக்கு உங்கள் கை, உங்கள் கால், உங்கள் ஈவன் உங்கள் அவர் லுக், நம்முடைய பார்வை, ஒரு முறை அம்மாவும் நான், என் மனைவி நானும் ஒரு ஜெப கொடுத்து போனேன். அங்கே ஒரு சகோதரிக்கு பேய் பிடிச்சிச்சு. என் மனைவி வந்து இந்த பிசாசுகள் ஜெபிக்கிறதுல அவங்க கொஞ்சம் பழகி போனோம். அந்த பிசாசு கொடுத்த ஸ்திரீ என் மனைவி பார்த்து சொல்கிறேன், அந்த அம்மா என்னை இப்படி முறைச்சு பார்க்குது. அப்படி பார்வை, கண்கள், கோபத்து கண்கள் பார்த்துருக்கீங்களா? அன்பு கண்களை பார்த்துருக்கீங்களா? அந்த கண்களை பார்த்தோன்னே அரவணைக்கும் கண்கள், எரிச்சலுள்ள கண்கள். We influence people. நாம் மற்றவர்களுக்கு உற்சாகத்தையும் திட மனதையும் கொண்டு வருகிற நாவும் வாயும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாவாக, வாயாக, கையாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாராகும். சங்கீதம் 139 இந்த படைப்பை பற்றி நான் எப்படி படைக்கப்பட்டேன்னு எழுதியிருக்கேன். வாசிங்க. ஆமாம், 14 வாருங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டான். அந்த வசனத்தை நான் தேடினேன். பிரமிக்கத்தக்க. என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்கு, நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. சந்தர்ப்பத்தில் ஒரு கிராமத்துக்கு போனோம். அந்த வீட்டுக்குள்ளே போனோம். அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெரியவர் வந்தோடனே வலது கை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. என்னங்க ஐயா வலது கை பிடிச்சி? ஐயா, எந்த கையினாலும் அந்த குடிசை வீடு இருக்குது. ஓ, உங்களையும் உங்கள் உருவங்களையும் உங்களுடைய உறுப்புகளையும் கர்த்தர் உபயோகிக்க வல்லமை உள்ளவர். எந்த காரணத்தை கொண்டு நான் ஆகாதவள், நான் பிரயோஜனம் இல்லாதவள், நான் ஒரு தூசி குடிச்சவள் சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. அப்படி சொல்லியிருந்தாங்க மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பெருமைத்தக்க பாத்திரத்தை நான் அற்பமாக எண்ணிட்டேன், என்னை மன்னிங்க என்று நாம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா சில சூழ்நிலைகள் நம்ம அப்படி சிந்திக்க வைத்து விடும். நமக்கு வந்த சில தோல்விகள் நம்மை அப்படி சிந்திக்க வைத்து விடும். நமக்கு வந்த சில பிரச்சனைகள் நம்மை அப்படி சொல்ல வைத்து விடும். ஆனால் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் பிரமிக்கத்தக்க வகையில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். யோபை பற்றி சொல்லும்போது எப்படி எழுதுகிறார் யோபு? தன் வாயினால், நாவினால. யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. அந்த வசனத்தை வாசிப்பதெல்லாம் நான், ஆண்டவரே, இப்படிப்பட்ட நாவு எனக்கு தாருங்கப்பா, இப்படிப்பட்ட நாவு, இப்படிப்பட்ட கண்கள். அதே மாதிரி கண்களை பற்றி யோபு எழுதுகிறார்.
படிச்சிருக்கீங்களா ஐயா? கண்களோடு உடன்படிக்கை. தன்னுடைய சொந்த கண்கள், இன்னொருத்தருடைய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள், நம்முடைய வாய், நம்முடைய கை. ரைட். அப்பா நினைவா இருப்பது எப்படி அப்படின்னு தன்னுடைய இருதயத்தை சொல்றாரு, தன்னுடைய நினைவுகளை சொல்றாரு. தாட் லைஃப். ஆண்டவர் வெறும் காணிக்கை கேட்கிறவர்ல, தம்முடைய சரீரத்தையே கேட்கிறவர், முழுமையாய் கேட்கிறவர். அப்புறம் காணிக்கை, அப்புறம் தசமபாகம், அப்புறம் எல்லாமே. ஆனா முதல்ல நீ உனக்கு என்னது, உன்னை எனக்கு தான். 139 சங்கீதத்தில் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவள், அது ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். 15ஆம் வசனத்தை பாருங்க. நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. 16ஆம் வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இந்த தாயினுடைய வயிற்றில் முதலாக இந்த சின்ன ஒரு சொட்டு, ஒரே சொட்டு தான், அதை ஆண்டவர் பார்த்து அந்த நிலைமையிலிருந்து, அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறார். அந்த கரு பெருசாகுது, வளருகிறது. நினைச்சு பாருங்க. உங்களை திரும்பி பாருங்க, கை பாருங்க, உங்க விரலை பாருங்க, காலை பாருங்க, எந்த விதமான குறைபாடு இல்லாம. அடிக்கடி நம்ம சரீரத்தை நம்ம பார்க்கணுமா? எந்த பார்வையில்? தேவன் உண்டாக்குன பார்வையில் பார்க்கணும். நாம் அடிக்கடி பார்க்குறோம். ஆனால் இந்த கோணக்காலா, இந்த மந்தனாவா, இந்த கையா, அசிங்க பிடிச்ச கை, அப்படிதான் நான் பார்க்குறோம். இல்லை, நீதிமொழி 10க்கு வருவோம். நீதிமானுடைய நாவு 20ஆம் வசனம் சுத்த வெள்ளி, நீதிமான உதடுகள் அநேகரை போஷிக்கும். இந்த உதடுகள் அல்லது அந்த வார்த்தை குறித்து இதே நீதிமொழியில் 7ஆம் அதிகாரத்தில் சொன்னால் ஆகும்னு நம்ம ஒரு வசனம் வந்து, நீதிமான உதடுகள் அநேகரை போஷிக்கும். அப்படியே நேர கீழே வந்தீங்கன்னா நீதிமான்களின் நம்பிக்கை. What is my faith? What is my hope? By the way, hope, கொஞ்சம் எழுது. Hope and faith. HOPE, hope, அப்புறம் faith. ஹோப் அண்ட் ஃபெய்த். ஒருவேளை ரெண்டு ஒரே அர்த்தம் போட்டு இருந்தாலும் ஆனால் ஒரே அர்த்தம் அல்ல. ஃபெய்த்து தற்காலிக, இப்போ ஹோப்பு வருங்காலத்து. மை ஹோப் இஸ் ஜீசஸ் வில் ரிட்டர்ன். இயேசு கிறிஸ்து வருவார் என்ற தமிழில் ஒரே வார்த்தை உபயோகப்பட்டிருக்கு, நம்பிக்கை அல்லது விசுவாசம். ஆனால் இங்கிலீஷில் I hope Jesus will come. திட நம்பிக்கைங்கிறது நம்பிக்கை உறுதிப்படுத்துது. ஆனால்
ஹோப்பு ஃபெய்த் வித். எதிர்பார்க்கிற நம்பிக்கை. ஹோப்பு வந்து எதிர்பார்க்கிற நம்பிக்கை. ஃபெய்த் வந்து இப்போ நடக்கிற, இன்னைக்கு, இப்போ இந்த நிமிஷம். எட்டாறு வாசிங்க. கேளுங்கள், மேற்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும், என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஓகே. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது, என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அந்த வசனத்தை ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுங்க பக்கத்தில். வாசிங்கன்னு இருக்குங்களா? எழுதிங்க, இந்த ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படும், அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அடிக்கடி நம்முடைய அவயவங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து அடிக்கடி ஜெபிக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பழக்கம்னா பலிபீடம் கட்டி ஆட்டை வெட்டி மேலே வச்சுட்டு அப்புறம் சரி குழம்புக்கு ஒரு துண்டு எடுத்துகிட்டு வரலான்னு எடுத்து வச்சுருவோம். அந்த வேலை பண்ணக்கூடாது. எல்லா துண்டும் மேலே வைக்கும். கடைசி துண்டு எலியா வச்சு துண்டு வச்சார்ல, எப்போ தீ வந்தது? பாதி வச்சு வருகா, முக்கால் வச்சு வருகா, கடைசி துண்டு வைக்க வரல, வராது, தீ வராது. என்ன இன்னும் ஒரு துண்டு பாக்கி இருக்கு, நீ தூக்கிட்டு போயிடுவ. நல்ல துண்டா வச்சிருக்கிற, அதுவும் இங்க வரும். நீ எடுத்து வச்சிருக்க அந்த நல்ல துண்டு இங்க வரும். அதை நம்முடைய வாழ்க்கை ஒப்பிடும்போது, ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும்போது, என்னுடைய சரீரம், என்னுடைய உடைமைகள், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பேங்க் பேலன்ஸு, நான் அடிக்கடி ஜெபிக்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே என் பேங்க் பேலன்ஸ் பாருங்க. நான் ஒருவேளை சபையில் சொல்லும்போது கொஞ்சமாக சொல்லுவேன், ஆனால் நீங்கள் பாருங்க பேங்க் எவ்வளோ இருக்கு. உங்கள் பேங்க் பேலன்ஸையும் பாஸ்புக்கையும் ஆண்டவருக்கு காட்டுங்க. நம்முடைய ஆண்டவர் இந்த சின்ன சின்ன விஷயங்களை இன்ட்ரஸ்டட். காணிக்கு போடும்போது நீங்கள் ஆண்டவரோட பேசியிருக்கீங்களா? காணிக்கு போய் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், எல்லாம் போடுவேன், ஒரு எண்ணொன்று சொல்லும், எல்லாம் போட்டு பஸ்ஸுக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்லு, ஆண்டவர் கொடுப்பாரு. அப்புறம் இன்னொன்று சொல்லு, எங்க கொடுத்தாரு. இந்த இதெல்லாம் அந்த பை வர்றதுக்குள்ள இத்தனை ஓடிடுமாகும். ஆனால் கண்ணை மூடிட்டு இப்படி எடுத்து அப்படியே உள்ள வந்ததை அப்படியே எடுத்து நீங்க போட்டுருங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்குது. நான் சொல்ல வேண்டியது, நான் சொல்லவே வேண்டியது. அப்படி செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய பல முறை, ஒரு முறையில் நீ செய்து பாருங்க. பிரதிபலனாக ஒரு மடங்கல்ல, எத்தனை மடங்குறது அவர் தான் டிசைட் பண்றார். ஆனா அது மோர் தென் 1 மடங்கு. அவருடைய இன்ட்ரெஸ்ட், ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற அவருடைய இன்ட்ரெஸ்ட், அதுக்கு சரியான தமிழ் அவருடைய விருப்பம். எப்படி நான் இந்த ராஜா சொல்வதை ஆசீர்வதிப்பேன், எந்த விதத்தில் நான் உயர்த்துவேன், எந்த விதத்தில் அவன் பரிசுத்தமா ஜீவிப்பான். He is so watching so carefully. காலையில் அந்த பாஸ்டர் பால் நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்புறம் என்னால் எனக்கு மறுபடியும் டயர்டாக இருந்து போய் படுத்துட்டேன். இந்த சுகர் இருக்கனால அது அடிக்கடி இந்த பிரச்சனை ஆகும்.
ஏன்னா 1 மணி நேரம் போல் ரெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் எழுந்து ரெடி ஆகிட்டு வர்றதுக்கு இங்கே வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு போதும். பொதுவாக கார் ஓட்டுறதுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி வாங்க அப்படி. இந்த முறை யாரையும் கூப்பிடல, மறந்துட்டேன், மறந்துட்டேன், டைம் ஆயிடுச்சு. எனக்குள்ள ஒரு நீ ஏன்டி ஓட்டி பாரு, சரி ட்ரை பண்ணுறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துதல, அதே சமயத்தில் பிசாசு நம்மை சோர்வுடைய செய்வதில்ல. நம்முடைய குறைவுகள்லாம் ஞாபகப்படுத்தி நம்மை தளரச் செய்கிற பொல்லாத சாத்தான். இன்றைக்கு பாளைய அந்த விதவை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியா கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க. அங்கே அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அந்த எலியாய் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச போது, ஏன்னா எலியா வாயிலிருந்து விழுந்த வார்த்தை தேவ வல்லமையோடு வெளியே வந்த வார்த்தை. அது கண் பார்வைக்கு தெரியாது, உலக அறிவுக்கு எட்டாது. ஒன்றுக்கு மாத்திரம் தெரியும், கீழ்ப்படிதல். நீங்கள் கீழ்ப்படிஞ்சு செய்துடுங்க. அது காணிக்க போடுறதாகட்டும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதாகட்டும், கீழ்ப்படிஞ்சு 100க்கு 100, 99.25 இல்லை, 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சு செய்துடுங்க. இழந்ததெல்லாம் திரும்பி வரப்போகுது. நீ என்னத்தை இழந்தீங்களோ அத்தனையும் அது திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிற அருமையான தேவன். அந்த பாட்டி எலியாவுக்கு கஞ்சி கொடுத்த, கூழ் கொடுத்த பாட்டி, அந்த அம்மாவை சமைச்சிச்சு, அம்மா அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி அந்த அம்மா எப்படி சொல்லும்? சோகமா மூஞ்சி தொகை போட்டு. நான் என்னமோ நினச்சிங்க அந்த ஆளை பார்த்து. ஆனால் அவர் சொன்னதை நான் செய்தவரை தான் தெரியும் அந்த ஆள் யார், அந்த வார்த்தை எவ்வளோ வருஷம் வர்ணிச்சு சொல்லுவாங்களாம். நம்ம தேவனோடு நடக்கும்போது எந்த அனுபவத்தையும் தேவனுடைய பார்வையில் பார்க்க போமானால் அனுகூலமாகவே அது முடியும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? நல்லதை கூட பார்க்க விடாதபடிக்கு தடுத்து நிறுத்திடுவான். அடிக்கடி நினைப்பேன் இந்த பைபிள் ஸ்டடிக்கு, ஆண்டவரை ஏன் ஆண்டவரை நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் பேருக்கு இங்கே வராமல் இருக்க முடியல, இங்கே வரலன்னு மண்டை வெடிச்சிடும். ஆனால் கொஞ்சம் பேருக்கு இங்கே வந்தால் மண்டை வெடிச்சிடும். சொல் ஆமென், ஹல்லேலூயா. சில சமயத்தில் நான் ரெடியாவேன், வியாழக்கிழமை எனக்குள்ள ஒரு வாய்ஸ் சொல்லு, இன்னைக்கு போ, நீ 2 பேர் தான் இருப்பாங்க, போய் மானம் கட்டுட்டு வா. நான் போவேன், ஆண்டவர் வார்த்தை சொல்லுவேன், 2 பேருக்கும் சொல்லுவேன். இங்கே வந்து வார்த்தை 15-20 பேர் இருப்பாங்க. நீங்க செய்து பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் எந்த விஷயத்தை இம்பாசிபிள் செய்யறத செய்யுங்க, இம்பாசிபிள் அப்படிங்கிறத செய்யுங்க. இது மவுண்டன் அப்படின்னா அதை தாண்டதுக்கு போ, ஆண்டவரே நான் தாண்ட போறேன், அந்த வார்த்தை மாதிரி சொல்லி பாருங்க. முழு மனசா அந்த மலை எங்க இருக்குன்னு தெரியும், உங்க பின்னாடி இருக்கும். மழையே அந்த பக்கம் போயிடும், நீங்க அங்கதான் இருப்பீங்க, அந்த பின்னாடி இருக்காது. உன் தேவன் அதை செய்வார்.
பேதுருகிட்ட ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், கொஞ்சம் ஆழமா போடு. அவன் ஏற்கனவே ஆழமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஆனா பேதுருகிட்ட இருந்தது ஒன்னது என்ன, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு விட்டு என்ன சொல்றது, ஆண்டவர் சொன்னதை வார்த்தையை தட்டி கழிக்க, அந்த வார்த்தை தேடி தட்டி கழிக்க முடியாத ஒரு பேதர். தன்னுடைய முயற்சி அப்படியே மறந்துட்டு, தன்னுடைய தோல்வி அப்படியே மறந்துட்டு சொன்னதை அப்படி செய்யறாரு. நம்ம தோல்வி நினைக்கிறதுனால தான் அதை செய்ய முடியறதில்லை. இல்லைங்க, நான் பார்த்துட்டேங்க, எனக்கு அனுபவம் இருக்குங்க, நான் 50 வருஷம் மீன் பிடிக்கிறேங்க, இதெல்லாம் வேலையாகாது. நம்முடைய அனுபவம் தேவ சமூகத்தில் வேலையாகாது. தேவ வார்த்தை அது ஜீவ வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் இந்த மாசத்துல உங்களை கொண்டு தேவன் போன மாசம் செய்யாததை இந்த மாசம் செய்ய போறான். நீங்க வந்து எழுதி வச்சுங்க. ஆச்சரியப்பட்டு அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருக்குள்ள மகிழ போறீங்களா? எங்க போயிட்டோம்? நீதிமொழியா? ஓகே, நீதிமான நம்பிக்கை அதான் பேசிட்டு இருந்தோம். ஹோப், ஃபெய்த். ஹோப்பு எதிர்காலத்துக்குரியது, ஃபெய்த்து டுடே, நவ், தற்காலிகமானது. நீதிமானுடைய வாய், ஆம், நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஏன்னா ஆண்டவர் சமூகத்திலிருந்து அந்த நீதிமான் காத்திருந்து ஞானத்தை வாங்கியிருக்கிறார். அந்த ஞானம் வெளிப்படும். வேற மறுபடியும் சொல்றேன், சாலமோனு கொடுத்த ஞானத்தை டெஸ்ட் பண்றாங்க. இப்ப என்ன விளங்குச்சு? தேவ ஞானம். உங்க குடும்பத்தை நடத்த அவர் ஞானம் கொடுப்பார். உங்க குடும்பத்தில் இருக்கிற சண்டையை தீர்க்க அவர் ஞானம் கொடுப்பார். உங்களுக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை தீர்க்க தேவன் ஞானம் கொடுப்பார். நீதிமன்ற உதடுகள் அநேகரை போஷிக்கும். விசுவாச வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வந்துட்டே இருக்குமாகும். விசுவாச வார்த்தைகள், உற்சாகமூட்டுகிற வார்த்தைகள், தைரியப்படுத்துகிற வார்த்தைகள். முப்பத்தி 2 வசனம் 10ஆம் அதிகாரத்தில் நீதிமானுடைய உதடுகள், ஆமா, பிரியமானவர்களை பேச அறியும், தெரிந்திருக்கிறது. துன்மார்க்குடைய வாயும் மாறுபாடு. அந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் அதை பிரட்டி பாருங்கள், திரும்பி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். நிறைய வசனங்களை கம்பேர் பண்ணிகிட்டே வருவாங்க. நீதிமான் துன்மார்க்கன், நீதிமான் துன்மார்க்கன், நீதிமான் துன்மார்க்கன். ரெண்டையும் நீங்கள் சிந்திக்கும்போது உங்களுக்கு புரியும் என்ன வித்தியாசம் என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. Wow.